நம்ம சிஎஸ்கே ஆர்ஆருக்கு எதிரான மேட்ச்சில் பண்ணின ஒரு 5 தவறு. இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே இப்போ ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க. அந்த 5 தவறுகள் என்ன? இந்த 5 தவறையுமே நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா? இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன சம்பவங்களை பண்ணணும்? இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் இப்போ இன்ஜுரியில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இப்போதைக்கு இன்ஜுரியில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளோ மேட்சஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இன்ஜுரியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம பென்சர் ஜான்சனை எல்லிஸோட மாஸ்டராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது நெக்ஸ்ட் மந்த்து 25-26க்கு அப்புறம் தான் நம்ம சென்னையில் வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்ஜுரி காரணமாக சில பல மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட 7 முதல் 8 மேட்சஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவின் நம்பிக்கை நட்சத்திரம் டெவால் பிரேவிஸ். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆர்ஆருக்கு எதிராக ஒரு சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்னு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அப்டேட்டை சிஎஸ்கே வந்து கொடுத்துருந்தாங்க இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி. இவரும் தசைப்பிடிப்பு காரணமாக தான் இப்போ மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாரு. 2 அல்லது 3 மேட்சஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நம்ம தலதோனியை வந்து சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இவருக்கு வந்து இன்ஜுரி கணக்கால. ஸோ இதன் காரணமாக தான் மேட்சஸை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலதோனி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 முதல் 7 மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாரா நம்ம தலதோனி. ஸோ சிஎஸ்கேவின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்ட இந்த முக்கியமான வீரர்கள் இப்போ இன்ஜுரி காரணமாக சில மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஆர்ஆருக்கு எதிரான மேட்ச்சில் தோல்விக்கான காரணத்தை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு தோல்வி வந்து அடைஞ்சிருந்தாலும் பெருசாக வந்து இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே பண்ண தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தவறு, அதாவது தவறுன்னு சொல்ல முடியாது, நம்ம ருத்து டாஸை வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. டாஸ் தான் தோல்விக்கான முதல் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், நம்ம ருத்துவாக இருக்கட்டும் சஞ்சுவாக இருக்கட்டும் பெருசாக வந்து பண்ண முடியல. ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம சிஎஸ்கேக்கு இது வரைக்கும் இருந்திருக்கு. பட் இந்த சீசன் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து பெருசாக அமையலை. ஸோ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டாக வந்து இருக்குது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம டூபே கடைசி நேரத்தில் தான் வந்து உள்ளே வந்திருந்தார். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை வந்து முன்னாடியே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து வந்து விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரைட்டு அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும். அடுத்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்வில் பட்டேல் கன்ஃபார்மாக சொல்லுவேன், அவரை வந்து பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஏன்னா எக்கச்சக்கமான வீடியோவை நம்ம சிஎஸ்கே வந்து வெளியிட்டிருந்தாங்க நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு. பட் அவரை வந்து ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க நம்ம சிஎஸ்கே. அவரை வந்து கன்ஃபார்மாக பிளேயிங் லெவலில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இந்த 4 வந்து முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. 5வது பொறுத்த வரைக்கும் பவுலிங் சொல்ல முடியாது. ஏன்னா 128 ரன்னை வந்து மடக்கணும் அப்படிங்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா இப்போ ஐபிஎல்லை பொறுத்தளவுக்கு 200க்கு மேலே வந்து ஸ்கோர் பேட்டிங்கில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கோரை வச்சு பவுலிங்கில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 4 காரணம் தான் நம்ம சிஎஸ்கே தோல்வி அடையிறதுக்கு முக்கிய காரணமாக வந்து இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா சில சேஞ்சஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாகணும். ஓப்பனிங்கில் ஆயுஷை கொண்டு வர்றது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊர்வில் பட்டேலை பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லை, நம்ம பிரசாந்த் வீர் பார்த்தீங்கன்னா இவரையும் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேயோட தோல்விக்கான காரணம் என்ன? நம்ம சிஎஸ்கே வீரர்கள் இன்ஜுரியில் சிக்கி தவிக்கிறதா இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.